ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் திருச்சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு அன்புடன் அழைப்பு கொடுத்து அன்பு பாஸ்டர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ தேவ ஆலயங்களிலே அது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும், எந்த விதமான ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் திருச்சபையாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துனுடைய பிறப்பை ஆராதித்து வருகிறபடினால் ஆண்டவரே, அந்த ஆராதிக்கிற எல்லா சபைகளிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் நாங்கள் கூட வந்து நம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் தியானிக்க, நம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் ஆண்டவரே அதை கேட்டு இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக வளர நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்திலே நான் தருகிறேனப்பா. நாங்கள் வந்தது நல்லதென்று காண உதவி செய்யுங்க. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசினார் என்று இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கிருபை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்னுடைய இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பிறகு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் எனக்காக நீங்கள் பிறந்தீங்களா? நல்ல வேலை அப்பா. என் தைரியமாக தான் பதில் சொல்லுங்கள். நான் பாஸ்டர் தான். இல்லை. அப்போ உங்கள் எல்லாருக்காக நான் பிறந்தேனா? இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக இயேசு பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற இயேசு ஒருவேளை நமது மத்தியில் இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் ட்ரெஸ் நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். ஒருவேளை பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற நபர் இருக்க வேண்டும், அங்கே ஒரு கேக் இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட்டம் இருக்க வேண்டும், ஹாப்பி பர்த்டே பாட வேண்டும். ஆனால் இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற இவர் இம்மானுவேல், அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக புலப்படாமல் போனாலும் ஆவியின் தேவன், யோவான் 4:24 சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவேளை இங்கே நம்முடைய கண்ணில் பார்க்கக்கூடியவராய் இல்லாமல் போனாலும் நம்முடைய இருதயத்தில் சதா காலமும் வாழ்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் வந்து ஒரு தாய் தகப்பன், அவளுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்களாம். அந்த தாய் தகப்பன் மிகவும் ஏழ்மையான நிலைமை, ஒரே ஒரு சம்பாதனை, 4 பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே 2 வருஷம் டிஃப்ரெண்ட்லேயே 4 பிள்ளைகளும் இருக்கிறது. ஒன்று கை குழந்தை, அதுக்கு அடுத்ததாக 2, அதுக்கு அடுத்ததாக 2, அப்படி 2 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் 4 பிள்ளைகளை வைத்து அந்த ஏழை குடும்பம் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் பராமரிக்க முடியாமல், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல போஷாக்கு கொடுக்க முடியாமல் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே தெருவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்கிறது. அவளுக்கு எல்லா வசதிகள் உண்டு, கார் உண்டு, பங்களா உண்டு, தோட்டம் துறவுகள் எல்லாம் உண்டு, ஒரு குறைவும் இல்லை.
ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா குழந்தை அவளுக்கு இல்லை. அதனால் அந்த தெருவில் இருக்கிற பணக்காரருக்கு குழந்தை இல்லை. அதே தெருவில் ஒரு ஓலை வீட்டில் வாழ்கிற ஒரு ஏழை தம்பதியாருக்கு 4 பிள்ளைகள் உண்டு. பல வருஷம் ஆகிறது, அந்த பணக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஒரு பக்கம் 4 குழந்தையை வைத்து கஷ்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம் ஒரு தெருவிலே, அதே தெருவில் ஒரு குடும்பம் பணக்காரராக இருக்கிறார்கள், கொஞ்சம் மகிழ குழந்தை இல்லையே. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நேராக போய் அந்த பணக்காரரை பார்த்து சொன்னாங்க, ஐயா ஐயா ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால் ஒருவேளை நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இதே தெருவில் அந்த ஒரு ஏழை குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாய் தகப்பனார் 4 பிள்ளை வச்சுருக்காங்களே, நீங்கள் ஒருவேளை அவங்க ஏழ்மை நிலைமையில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிள்ளையை நீங்கள் போய் தத்து கொடுங்கன்னு கேட்டால் ஒருவேளை அவர்கள் தத்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆமாவா இல்லையா? ஏழைகள் சில சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கொடுத்து விடுவார்கள். இதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். கொரோனா காலங்களிலே சிறு சிறு உதவிகள் செய்வதற்காக மகாபலிபுரம் பக்கம் ஒரு கிராமத்திற்கு போகும்போது ஒரு தாயார் தன்னுடைய இடுப்பில் வைத்திருந்த குழந்தை, அவர்களுக்கு அது 4வது குழந்தை. ஐயா, இது 4வது குழந்தை, 3 குழந்தைய வளர்க்க கஷ்டப்படுறோம், இந்த குழந்தைய எடுத்துன்னு போங்க, எங்களுக்கு வேண்டான்னு அப்படியே என்னவோ ஒரு மிச்சரை கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்வீட்டை கொடுக்குற மாதிரி எடுத்துன்னு போங்கன்றாங்க அந்த குழந்தைய. நான் சொன்னேன், அப்படி அந்த குழந்தைய வாங்க முடியாதம்மா, அதற்கு அரசாங்கத்தில் இருக்கிற சட்டத்தின் வழியாக தான் அந்த குழந்தைய வாங்க முடியும். திடீர்னு நான் கொண்டு போய் குழந்தைய இங்கே கொடுத்தீங்க, எவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்கிறேன், அப்படி கைமாற்ற முடியாதுமா, இது ஒரு ஜீவன், இது ஒரு குழந்தை. அந்த குழந்தை அவர்கள் கொடுக்கும்போது என் உள்ளம் எப்படி இருந்தது தெரியுங்களா? நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஏழை தாய் 4 பிள்ளை வைத்திருக்கிறார்கள். இந்த பணக்காரத்தில் போய் சில பேர் ஆலோசனை கொடுக்கிறார்கள். என்ன ஆலோசனை? நீங்கள் போய் ஒரு குழந்தைய கேளுங்களேன், தத்து கொடுப்பாங்க. நாங்கள் சரி, உடனே இந்த பணக்காரர்களும் நேராக வந்து இந்த ஏழை வீட்டில் வந்த உடனே அந்த ஏழை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியல, என்னடா இது வசதிக்காரங்க நம்ம தெருவில் இருக்கிறாங்க, இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வராங்களே, என்ன ஏது ஒன்றுமே புரியல. அவளை உட்கார வைப்ப நாற்காலி கூட இல்லை, இருக்கிற திண்ணையில் அவர்களை உட்கார வச்சாங்க. ஒரு பாயை போட்டு, ஐயா ஐயா என்னையா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, என்னையா விஷயம்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கணவனை மனைவியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ அந்த பணக்கார குடும்பம் சொன்னாங்க, அம்மா நீங்கள் தப்பாக எடுத்தீங்க, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் இதே தெருவில் ரொம்ப வருஷமாக வாழ்கிறவங்களுக்கு தெரியும், கடவுள் எங்களுக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் மகிழ்வதற்கு எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைம்மா, இனிமேல் நாங்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடிய சூழ்நிலையே எங்களுக்கு வர இல்லை, இனி எங்களால் முடியாது. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் 4 குழந்தைய வச்சுருக்கீங்களாமே, அதில் ஏதாவது ஒரு குழந்தைய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தத்து கொடுத்தா நாங்கள் கொண்டு போய் நல்ல நிலைமையில் வளர்த்து அந்த பிள்ளை எங்களுக்கும் குழந்தை இல்லாத பாக்கியம், அந்த சுமை தீரும், நாங்களும் அந்த பிள்ளைக்கு நல்ல என்ன கொடுப்போம், போஷாக்கு படிப்பெல்லாம் கொடுப்போம் கெஞ்சி கேட்டாங்க. அந்த ஏழை தாயும் ஏழை தகப்பனும் இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, 2 குழந்தைய கொடுத்தலாம் போல இருக்கிறது. அந்த ஏழை தாய் அந்த கணவருடைய முகத்தை பார்க்குறாங்க, அந்த கணவர் அந்த மனைவியினுடைய முகத்தை பார்க்குறாங்க. 2 பேரும் ஏழை, 2 பேரும் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் எங்கள் மூத்த பிள்ளையை நாங்கள் கொடுத்துருவோம், ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா எங்கள் மூத்த பிள்ளை அது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும், கத்தும். அந்த நேரத்தில் என் மூத்த பிள்ளை இல்லைன்னா நாங்கள் அதை ரொம்ப என்ன பண்ணுவோம், அந்த மிஸ் பண்ணிவிடுவோம், நாங்கள் அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளை இல்லையேன்னு எங்கள் இருதயம் ரொம்ப கஷ்டப்படும், அதனால் கோச்சிக்காதுங்க ஐயா, மூத்த பிள்ளையை கொடுக்க முடியாதுன்னா. ஐயா நாங்கள் 2வது பிள்ளையை கொடுப்போம், ஆனால் அந்த 2வது பிள்ளை என்னென்னா நாங்கள் எங்கே கடைக்கு போனாலும் எங்கள் பின்னாடியே வந்துன்னு இருக்கோம் ஐயா, எங்கள் புடவையை பிடிச்சிக்கிட்டு, அதனால் அந்த 2வது பிள்ளையை எங்களால் கொடுக்க முடியாது ஐயா. ஐயா நாங்கள் 3வது பிள்ளையை கொடுப்போம், அந்த 3வது பிள்ளை என்னென்னா நாங்கள் சோறு ஊட்டினாதான் ஐயா அது சாப்பிடும், அதனால் 3வது பிள்ளையும் கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா 4வது பிள்ளையை கொடுப்போம், அது நாங்கள் பக்கத்தில் இல்லைன்னா தூங்கவே தூங்காது ஐயா, அதனால் மன்னிச்சுக்குங்க, நாங்கள் ஏழையாக இருந்தாலும் அந்த 4 பிள்ளைகளை கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே வருத்தத்தோடு அந்த தாய் தகப்பன் போய்விட்டார்கள். பணக்காரர்கள் கொஞ்சம் கவனிங்க, ஒரு ஏழை தாய் தகப்பன் தனக்கு இருக்கிற 4 பிள்ளைகளை மற்றவர்களுக்கு தத்து கொடுக்க முடியாத பட்சத்தில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த
நீங்களும் நானும் இந்த கால நேரத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தவர். ஒரே பேரான தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு இந்த உலகத்தில் நமக்காக, ஏழைகளாகிய நமக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஏழை தன்னுடைய பிள்ளையை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். எந்த பணக்காரன் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஏழை எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கர்த்தர் தருவார். அவங்க போய் ஒரு பணக்கார வீட்டில் உங்களுக்கு 4-5 பிள்ளை இருக்குதாங்க, ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை அவங்க கொடுத்துருவாங்களா? இது சாத்தியமா? யாருக்காவது பிள்ளையை விட்டு கொடுக்க முடியுமா? ஆனால் பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஏழைகளாகிய நமக்கு, துரோகிகளாகிய நமக்கு, அழுக்கான கந்தையாக இருந்த நமக்கு, பாவிகளாக இருந்த நமக்கு அவர் கொடுத்ததற்காய் அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்கே 2 வசனத்தை நாம் பார்த்தோம். என்ன வசனம்? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மற்ற 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரெண்டும் ஒரே வசனங்கள் தான். இங்கே கொஞ்சம் விரிவாக சொல்லப்படுகிறது இந்த மீகாவில், அங்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அங்கே புதிய ஏற்பாட்டிலே சரியாக 400 வருடங்களுக்கு பிறகு அப்படியே நிறைவேறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே நிறைவேறுகிறது. என்ன சொல்லுகிறார் இந்த மீகா? ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புத்தகம் முதற்கொண்டு மல்கியா தீர்க்க தரிசனம் புத்தகம் வரைக்கும் எல்லா புத்தகத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் அவர் ஸ்திரீயின் வித்தாக, யாத்ராகம புத்தகத்தில் அவர் பலிப்பீடத்தில் வைக்கப்பட்ட அவர் பலிப்பீடமாக, பலியாக, ஒவ்வொரு புத்தகத்தில் பார்த்தால் எல்லா புத்தகத்திலையும் 39 புத்தகத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவைகளை குறித்து ஒன்றொன்று சொன்னால் எனக்கு நேரம் இல்லை. இப்படி பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. அதில் மீகாவும் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? மிக குறிப்பாக, துல்லியமாக அவர் எங்கே பிறப்பார் என்பதை குறித்து சொன்ன ஒரு மகத்தான தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் இந்த மீகா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துல்லியமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. என்னங்க எப்ராத்தா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எப்ராத்தா? எப்ராத்தான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் செழிப்பு. ஹல்லேலூயா. எப்ராத்தானா என்ன அர்த்தம்? அது பேர் செழிப்பான இடம், செழிப்பு. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. வேதாகமத்தில் பெத்லெகேம் தாவீதினுடைய ஊர் கூட பெத்லெகேம், இயேசு பிறந்த ஊர் கூட ஒரு பெத்லெகேம். பெத்லெகேமை சார்ந்த இன்னொரு சம்பவம் கூட வேதாகமத்தில் நடந்திருக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் 3 பெத்லெகேம் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. என்ன பெத்லெகேம்னா என்ன அர்த்தம்? நமக்கு நன்கு தெரியும். அதனுடைய அர்த்தம் அப்பத்தின் வீடு. சொல்லுங்களேன், என்ன வீடு? அப்பத்தின் வீடு. புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் நீங்கள் பெத்து பெத்து பெத்துன்னு வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் அர்த்தம் என்னது? வீடு, வீடு, வீடுன்னு அர்த்தம். பெத்பெகா, பெத்தானியா, பெத்சாய்சா, இல்லையா? தேடிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய வார்த்தை இருக்கும். பெத்திலே நிறைய வார்த்தை இருக்கும். எப்படி நம்ம சென்னையை சுற்றி எல்லாம் பேட்டையிலே இருக்கிறது? வண்ணாரப்பேட்டை, குரோம்பேட்டை, ராணிப்பேட்டை, வேறு என்னெல்லாம் பேட்டைங்க சொல்லுங்களேன்? சவுகார்பேட்டை, சைதாப்பேட்டை, பேட்டை, ஏகப்பட்ட பேட்டை சென்னையில். திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரே குளம், ஆலங்குளம், சாத்தாங்குளம், பேய் குளம், கிடார குளம், வெய்த்தாங்குளம், ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான குளம். எங்கே? திருநெல்வேலியில். விளாத்திக்குளம், மிளகாக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர் விளாத்திக்குளம். பல குளங்கள், நூற்றுக்கணக்கான குளம். பெங்களூர் தேசத்தில் போனீங்கன்னா ஹல்லி அப்படின்னு இருக்கும். என்னது பேர்? ஹல்லி. ஹல்லினா என்னது அர்த்தம்? கிராமம். அதனால் பெங்களூர் தேசம் எங்கே போனாலும் கூட என்ன இருக்கும்? ஹல்லி, ஹல்லி, ஹல்லின்னு இருக்கும். கவனிக்கிறீங்களா? இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் இந்த பெத்லெகேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும். என்னங்க ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும்? அப்படின்னா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெத்லெகேம் அந்த சின்ன அந்த கிராமத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருந்ததா. எத்தனை கிராமங்கள் இருந்ததா? ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருந்தது. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இது ஒரு சின்ன கிராமம்.
மகாத்மா காந்தி அவர்கள் முதல் முறையாக வெளிநாட்டிற்கு அவர் போய் எல்லாத்தையும் சுற்றுலா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்த உடனே நிருபர்கள்லாம் அவரை போய் கேட்டாங்க, நீங்கள் போன வெளிநாட்டிற்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்தியா இன்னும் கிராமத்தில் தான் இருக்கிறதுன்னு சொன்னார். இந்தியா இன்னும் கிராமம். அன்னைக்கு எடுத்த கணக்கின் பிரகாரம், மகாத்மா காந்தி அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த கணக்கின் பிரகாரம் 2,25,000 கிராமங்கள் இந்த இந்தியாவில் இருந்ததாம். இன்றைக்கு கொஞ்சம் கிராமங்கள் என்னவாய் மாறிக்கொண்டு வருகிறது, நகரங்களாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனால யூதேயா உள்ள ஆயிரங்களுக்குள்ள நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு, ஆக்சுவலாக எங்கேருந்து அவர் புறப்பட்டு வரணும்? அவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் எங்கேருந்து புறப்பட்டு வருவாராம்? பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை ஆளுவார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் ஆளக்கூடிய கிருபை வாய்ந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னத்திலிருந்து புறப்பட்டு எண்ணத்தில் வருவார். அதை தான் நம்ம அங்கேயும் வாசிக்கிறோம். இங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அதே வாசனை வாசிக்கிறோம், இங்கேயும் வாசிக்கிறோம். 400 வருஷத்தினுடைய இடைவெளி, 400 வருஷத்தினுடைய காலங்களிலே இவைகள் 100% முழுமையாக என்ன பண்ணினது? நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும், இன்றைக்கி கிறிஸ்மஸ் செய்தி என்ன தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆளப்போகிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், இந்த சமுதாயத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், எத்தனை பேருடைய பார்வையில் நீங்கள் அற்பமாக இருந்தாலும், உங்களை யாருமே மதிக்காமல் இருந்தாலும், இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகிமை என்னன்னா, கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து புறப்படுவார், அவர் உங்களை ஆளுவார், உங்களுடைய குடும்பத்தை ஆளுவார், உங்களுடைய எதிர்காலத்தை ஆளுவார் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே வேதாகமத்தில் பார்க்கும்போது பாருங்கள், சில பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் ரொம்ப சிறிய நபர் என்று தங்களை சொல்லி கொண்டார்கள். ஆனால் அந்த சிறிய நபர்களை கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? பெரிய நபராய் கர்த்தர் மாற்றினார். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை இடத்துல சொல்வானேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறேன்? சிறியவன். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பார்க்குற பார்வை அற்பமான பார்வையில் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் நம்மளை கீழ்த்தரமாய் பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட பார்வையில் இந்த உலகத்தில் அநேகர் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறான்னு சொன்னால், சிறியதாக அல்ல, நம்மை பெரியதாக ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவார்கள், ஒரு ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதை இருக்கிறது என்று எண்ணி விடலாம், ஆனால் அந்த விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்கிறது என்று எண்ண முடியாது. அதுபோல் ஆண்டவர் நம்மை விதையாக பார்க்கிறார். அந்த விதையை மண்ணில் புதைத்தால் அது மரமாக வளர்ந்து 100கணக்கான 1000கணக்கான கனிகள் கொடுக்கிறது போல உலகம் நம்மை அற்பமாக பார்த்தாலும் அவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சிறியவானவர்களாக அல்ல, ஆண்டவர் உங்களை பெரிய நபராய் மாற்ற வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு கூட வேதத்தில் வாசித்து பார்த்தால் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ஈசாக்கு, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம். அந்த ஈசாக்கு தன் தேசத்தில் விதை விதைத்தான் என்ற வசனத்தை எடுங்க. ஆதியா 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை, என்னவானானா? மகா பெரியவனானான். உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தது நோக்கம் என்ன? அந்த எளிமையிலே இருப்பதற்காகவா? ஒரு சாதாரணமான அதே நிலைமையில் பல வருடமாக இருப்பதற்காகவா?
நம்ம வளர வளர நம்முடைய குடும்பமும் வளரணும், நம்முடைய ஆசீர்வாதமும் வளரணும், நம்முடைய நன்மையும் வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பெரியவனாய் மாற்றினாராம் ஆண்டவர் ஈசாக்கை. அதுபோல் இந்த காலை நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன? நீங்கள் சிறியவானவர்கள் அல்ல. நீங்கள் யார் இல்லை? சிறியவன் அல்ல. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவன் வர வர மகா பெரியவனாய் மாறினானாம். யாரு? ஈசாக்கு. இரண்டாவதாக வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. என் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. இங்கே எஸ்தர் புத்தகத்தில் மொர்தெகாயை குறித்து பார்த்தால், அந்த மொர்தெகாய் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அந்த பெரிய சூசான் அரண்மனையில் வாசலில் இருக்கிறான். உள்ளே தன்னுடைய மகள் இருக்கிறாள், எஸ்தர் ராணி. ஆனால் வாசலிலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆமான் போகும்போது வரும்பொழுது அவருக்கு ஒரு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால் ஆமானுக்கு கோபம். எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, இவன் மாத்திரம் என்னை மதிக்க மாட்டானே, எப்படியாவது இவனையும் இவனுடைய குலத்தாரையும் முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று எண்ணினான் ஆமான். ஆனால் மொர்தெகாய் யாரை தான் நம்பியிருந்தார்? ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தார். ஒருவேளை அந்த புத்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையோ, ஆண்டவர் என்ற வார்த்தையோ, தேவன் என்ற வார்த்தையோ, ஒரு வார்த்தையும் அந்த எஸ்தர் புத்தகத்தில் இராது. ஆனால் ஆண்டவர் அந்த யூதா கோத்திரம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, அந்த யூதா வம்சம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதனுடைய கோர்வையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த எஸ்தர் புத்தகத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் அங்கே கொண்டு வந்தார். விருந்துகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிற புத்தகம் அந்த எஸ்தர் புத்தகம். பல விருந்து நடந்து கொண்டே இருக்கும். விருந்து விருந்து விருந்துன்னு சொல்லி வாசலிலே கேட்பாரற்று கிடந்த இந்த மொர்தெகாயை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினாராம். அல்லேலூயா. எந்த ஆமான் இந்த மொர்தெகாயை தூக்கில போட வேண்டும் என்று எண்ணினானோ, அதே மரத்தில் யாரை தூக்கி போட்டாங்க? ஆமானை தூக்கி போட்டாங்க. இந்த சமுதாயத்தில் எத்தனை விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த பூமியில் அவங்க இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. என்னை கண்ணீர் விட வச்சவங்க, என் மனசை சுக்குள் நூறாக உடைச்சவங்க, என்னை ஏமாத்தினவங்க, என்னை கதிகலங்க வச்சவங்க மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நான் சொல்வதனால யாரும் உயிரோடவே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, செத்துட்டாங்க. எல்லாம் அற்பாயுஸ்லேயே போயிட்டாங்க. காரணம் ஏன் தெரியுமா? நம்ம மனசை உடைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, தாவீது இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். ஒரு வனாந்தரத்தில் எந்த நேரமும் அந்த வாலிபன் அவன் தன் கையில் இருக்கிற தம்புரத்தை எடுத்து அவன் வாசித்து கொண்டே கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டுடுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும், புதன்கிழமை பேப்டிஷனுக்கு வந்துடணும், சனிக்கிழமை ஜபத்துக்கு வந்துடணும், எந்த நேரம் சர்ச்சுக்கு வந்துடணும். எப்போ தாங்க வேலைக்கு போகிறது? இன்றைக்கி நிறைய பேருடைய மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சலிப்பு. பாஸ்டர் சொன்னது போல் அவர் 3 ஆராதனை கலந்து கொண்டார். சின்ன மலையில் ஆராதனை, மற்ற இடங்களில் ஆராதனை கலந்து போனதில் என்னுடைய வாலிப வயதில் திங்கக்கிழமை ஒரு இடத்துல ப்ரேயருக்கு, செவ்வாய்க்கிழமை ஜான் ஜோசப் மீட்டிங்க்கு அங்கே பெரியார்தில் இல்லை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 30 நாளும் பைபிளும் கையுமா நாங்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த 20 வருட காலமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கர்த்தர் போகாத இடம் இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு பைபிள் தாங்க, ஜஸ்ட் 66 புக்ஸ், அவ்வளோதான். ஒரு 66 புத்தகம் தான். இந்த 66 புத்தகம் எனக்கு ஆண்டவர் அழகான மனைவி கொடுத்தாங்க. எங்கே கொண்டு வந்து காட்டுங்கன்னு கேட்காதீங்க.
66 புத்தகத்தை படித்தேன். அழகான மனைவி, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு அருமையான ஒரு குடும்பம். அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒரு அழகாக ஒரு சின்ன வட்டத்தில் இருந்தாலும் ரொம்ப செழிப்பாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் the 66 புக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் சொன்னேன். நேற்று கூட நான் ஏலிம் திருச்சபையில் நேற்று கர்த்தருடைய வார்த்தை அந்த 40 நாள் அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நேற்று இரவு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ படிப்பு, பெரிய கோட்டீஸ்வரர், எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் பைபிளுக்கு கீழே தான். ஹல்லேலூயா. பைபிளுக்கு கீழே தான். நீங்கள் பிரதமராக இருங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நீங்கள் யாராக வேணா இருங்க, 1000 கோடிக்கு அதிபதியாக இருங்க, நீங்கள் எல்லாம் பைபிளுக்கு அண்டர் த பைபிள். ஹல்லேலூயா. இந்த பைபிள் தான் உயர்ந்தது இந்த உலகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ சிறியவன் அல்ல. பக்கத்தில் ஒன்று கைக்கு போடுங்க. ஏன் சோகமாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். நீ இனிமேலிருந்து சிறியவர் அல்ல, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் புறப்படுவார். உன்னிடத்தில் புறப்படுவார். என்னை பெரிய நபராய் மாற்றுவார். நான் சிறிய நபர் அல்ல. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 60:22 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, அதற்கு தாங்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாயிரு. நீ எப்படி இரு? ஆசீர்வாதமாயிரு. நான் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி பேச வரல, பட் என் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஏனென்று சொன்னால் தேவன் ஆதியிலே 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தால் எல்லாவற்றையும் 1ஆம் அதிகாரத்தில் நல்லது 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 என்று கண்டார். ஒரு இடத்துல சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அந்த இடத்துல தான் நல்லதல்லன்னாரு. ஆனால் மனிதனை படைத்தது நல்லதுன்னு சொல்ல ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, அவர் மனிதனை உண்டாக்கி அவளை ஆசீர்வதித்தார். அவளை என்ன பண்ணார்? ஆசீர்வதி. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னால் நன்மை பெற்றவர்கள், என் ஜபத்தினால் நன்மை பெற்றவர்கள் ஏராளம். அது தெரியல. போன வருஷம் நான் ஒரு ஆண்டுடைய இரக்கத்தினால் தயவாக சொல்கிறேன், 3 பேருக்கு, ஒருத்தருக்கு 4 வருஷம் குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு 3 வருஷம் குழந்தை இல்லை. அவர்களுக்கு பண்ண அந்த ஒரு மாதத்தில் ஜபம் 3 பேரும் குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. என் வாயில் நான் சொல்லலை, அவர்கள் அடித்து சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண ஜபம் ஐயா. ஏன்னு சொன்னால் எனக்கு திருமணமான காலத்தில் 2 வருஷம் எனக்கு குழந்தை இல்லாத இருந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன், என் மனைவி எப்படி துடித்திருப்பாங்க என்பது எனக்கு நன்கு தெரிந்தனால அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் கரங்களிலே ஒரு குழந்தை அடுத்த வருஷம் நிற்பதாக, அவர் தோள்களிலே ஒரு குழந்தை இருப்பதாக. அந்த ஜெபித்த ஜெபம் வீணாய் போகவில்லை. கர்த்தர் கருவை உண்டாக்கி ஒருத்தர் ஆண் குழந்தை, 2 பேர் பெண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவானவர்கள் அல்ல. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது, நம்ம வாயில் என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை முதல்ல நமக்கு தான். இப்போ நான் என் வாயிலிருந்து ஒரு நபரை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டாடா, அது யார் வாயிலேருந்து வருது? என் வாயிலேருந்து வருது. என்ன வருது? என் வாயிலேருந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு என் வாயில் வந்தால் அது முதல்ல எனக்கு தான். அதனால் என் வாயிலிருந்து இது வரைக்கும் நீ நல்லா இருக்க மாட்டேன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த வார்த்தை எனக்கு திரும்பி சேர்ந்துடும். என்னால் வார்த்தை ஒரு மந்திரம், மனுஷன் ஒரு எந்திரம். புரியுதுங்களா? பிரதர் கொஞ்சம் எழுந்துருங்களேன். உட்காந்துங்க ஐயா, மன்னிச்சுங்க. பாருங்கள், அவ்வளோ பெரிய மனுஷனை என் வாயில் வந்த வார்த்தை நேராக அவர் காதில் போச்சு. அவ்வளோ பெரிய உருவம். எழுந்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த எந்திரம் போல் இருக்கிற சரீரம் எழுந்துனா பண்ணிச்சு, நின்றுடுச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வார்த்தை ஒரு வேர்ட், மந்திரம். பில்லி சூனியம் மாந்திரிகம் பண்ணுறாங்களா, அந்த மந்திரத்தை சொல்லலைங்க, பவர். அதனால் என் வாயிலிருந்து என்ன சொல்லுகிறேன்? நீ நன்றாயிருப்பாய்,
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கையை பக்கத்தில் கையை பிடிங்க. நீ நன்றாக இருப்பாய். மனசார சொல்லுங்களேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏன் இந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே பொறாமல் ஏதோ ஒரு வைத்தறிச்சலோடு சொல்கிறீங்க? நல்லா மனசார சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, நீ நன்றாக இருப்பாய். ஆமாம். இந்த 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 லாக்டவுன் வந்த காலத்தில் என் ஊழியம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எங்கன்னா பைபிள் கிளாஸ் எடுத்தால் தானே எனக்கு ஃபீஸு. எனக்கு சபை கிடையாது, எனக்கு தசமம் கிடையாது, காணிக்கை கிடையாது. ஒருத்தரும் 6000 மாணவர்கள் படித்தாங்க. நான் மற்ற 6000 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வரைக்கும் படிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நபர் யாரும் எனக்கு ஒரு ஜிபே பண்ணலை இந்த லாக்டவுன் காலத்தில். ஏன்னா அவங்க பார்வையெல்லாம் ஜார்ஜ் சாமுவேலுக்கு என்ன ஐயா ஃபேஸ்புக்கில் ஒட்டுற ஃபோட்டோஸை பார்த்தா அவர் நமக்கு கொட்டணும், அவர் நமக்கு கொடுக்கணும். அவ்வளோ ஊழியங்கள் இருந்தது உண்மைதான், சாதாரணமாக அல்ல. அதனால் அந்த லாக்டவுனில் என்ன நடந்தது? எந்த ஊழியமும் இல்லை, எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, அதை கூட்டம் நடத்தவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். ஹல்லேலூயா. என்ன பண்ணார்? நடத்தினார். 2021 நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்ன பண்ணணும், மறுபடியும் வளரணும் ஏசப்பா. என் ஊழியம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. கொரோனா பெருசா, நீங்கள் பெருசா? என் ஊழியம் கொரோனாவால் தான் போனதுன்னு சொன்னால் அப்போ கொரோனா பெருசு, நீங்கள் தான் பெரியவர்னா என் ஊழியத்தை மறுபடியும் என்ன பண்ணுங்க? அடையாறில் ஆலமரம் இருக்கிறது அல்லவா, ஒரு தடவை அது விழுந்துடுச்சு. மறுபடியும் அதை எடுத்து என்ன பண்ணாங்க? நிற்க வச்சு துளிர்க்க பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க அடையாறு ஆலமரம்? ஒருத்தர் தான் போய் பார்த்துருக்குறாரு. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அடையாறில் நல்ல ஒரு அருமையான பெரிய இடம். அது வெளிநாட்டுக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. அந்த ஆலமரத்தை நான் போய் பார்த்தேன். அதனால் அந்த விழுந்து போன அந்த ஆலமரத்தை போல மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? துளுக்க பண்ணார். புளியாந்தோப்பில் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே சர்ச்சுக்கு போனால் ஒரு ஐயா என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு போர்டு வாக்குதத்த வசனத்தை என்ன பண்ணார், எனக்கு அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. அதை நான் வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் பிரித்து பார்த்தா ஆதியாகமும் அங்கே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அவைகளை உட்கொள்கிறோம். ஆனால் அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குதத்தம், அந்த வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ண இந்த மாதிரி ரூமில் மாட்டிட்டேன். போகும்போது வரும்போது நான் தொட்டு ஒரு முத்தம், தொட்டு ஒரு முத்தம். ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த வாக்குதத்தம், இந்த ரேமா எப்படி பாருங்க, இங்கே வாசிக்கிற இந்த வார்த்தைக்கு பேர் லோகாஸ். அது எழுதப்பட்டது. அதை நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா அது பேர் தான் ரேமா. அந்த வார்த்தையை லோகவா அவர் கொடுத்தாரு. அந்த வார்த்தையை நான் ரேமாவை விசுவாசித்தேன். அன்னைக்கு 21 கடைசியில் டிசம்பர் மாதத்தில் கொடுத்தாரு. 22ஆம் வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கிருபையா என்னை பிச்சை போட்டு என்னை அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஒவ்வொரு வருஷம் வாக்கு தத்தம் கொடுப்பார். 22 கூட ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அதுவே போதும். 23ஆவது வருஷத்தில் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறார். எனக்கு வேணாம், ஆதியாக 12:2 மட்டும் போதும். 24 ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். எனக்கு அது வேணாம், எனக்கு இந்த வார்த்தை தான் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இடம் கொண்டு பெருகுவாய், உன்னை ஆண்டவர் விருத்தியாக்குவார், சகல காரியத்தில் உன்னை ஆண்டவர் மென்மேலும் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. சில சந்தர்ப்பங்களில் சில இடங்கள்லாம் போகும்போது இவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்குது, இந்த சர்ச்சிலலாம் நம்ம பேச முடியுமா என்று யோசித்த நாட்கள் போய் நம்ம பேசுறது போதண்டா சலிச்சு போச்சுறான்ற அளவுக்கு கர்த்தர் எல்லா இடங்களிலே ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீ சின்னவன் அல்ல, நீ சிறியவன் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த பெத்லெகேம் அப்பத்தின் வீடு எங்கே இருக்கிறதுனா எப்ராத்தா எனப்பட்ட இடம். இந்த எப்ராத்தா எனப்பட்ட இடம் என்ன சொன்னேன், அது செழிப்பான ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ், இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களை செழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இன்னும் அதிகமாக செழித்தோங்கி வளர கர்த்தர் எல்லா விதத்தில் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நேரம் குறுகினதாக இருக்கிறபடினால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? எத்தனையோ காரியங்களை அடுக்கி கொண்டே போகலாம், எத்தனையோ காரியங்களை நாள் கணக்காக பேசிக்கொண்டே போகலாம். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
அவர் என்ன செய்கிறவராக? நன்மை செய்கிறவராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நன்மை செய்கிறவர். குட் திங்ஸ், நன்மை செய்கிறவர். அவரிடத்தில் தீமை ஒன்றும் இல்லவே இல்லை. அவர் யாருக்கும் தீமை செய்கிறவரும் இல்லை. யார் சோதனையில் அகப்படுவார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு அவன் என்ன பண்ணான்? சோதனையில் அகப்பட்டுக் கொள்வான் என்று யாக்கோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோமே. அப்படின்னா ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் என்னங்க? நிறைய பேர் பல விதத்தில் நம்மளோட கூட பழகிறாங்க. நம்மளோட பழகிறவங்க நோக்கம் என்ன? எனக்கு என் கூட யார் பழகினாலும் கொஞ்ச நாள் பொறுத்து, ஐயா ஒரு 10,000 கடன் கொடுக்கல, பழகிறதுக்கே பயமாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு இன்னும் ₹1 திருப்பி கொடுக்கலங்க. யார் என்னென்ன நோக்கத்திற்காக பழகிறார்கள்? எல்லாருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? ஆனால் ஆண்டவர் அவர் இந்த பூமியில் வந்த ஒரு நோக்கம் என்னன்னா, நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறான்னு சொன்னால், உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சின்ன தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு நன்மையினால பரம்பி கிடக்கும், நன்மையினால பரம்பி கிடக்கும். யாக்கோபு பூ பூத்து அது கனி கொடுக்கிற காலம் வரும், அது வேறு பற்றி கனி கொடுக்கிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் உனக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்? குட் திங்ஸ், நன்மை. அதான் அந்த தீத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தாலே அந்த தீத்து புத்தகம் எதை தெரியுமா சொல்லுகிறது? அதாவது டூ குட் திங்ஸ், நன்மையானதை செய். என்ன செய்? நன்மையானதை செய். எடுத்து வாசிங்கள். தீத்துவின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, தீத்துவின் புத்தகம் தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயுக்கு அடுத்ததாக உள்ள புத்தகம் தீத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்புக்கு கொடுக்கல. எப்படி கொடுக்கல? ஒப்புக்கு கொடுக்கல. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடினா சில பேர் என்ன தெரியுமா பண்ண, வந்து கெஞ்சிரவங்கள, நீ ஒப்புக்கு சப்பான், நீ என்ன சப்பான், ஒப்புக்கு சப்பான் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்குவோம். ஆண்டவர் அவர் ஒப்புக்கு சப்பானா வரலங்க. அவர் தன்னை என்ன பண்ணார் தெரியுமா? ஒப்பு கொடுத்தார். கம்ப்ளீட்டாக தன்னை கொடுத்துட்டார். யாருக்காக கொடுத்தார்? எனக்காக கொடுத்தார், உங்களுக்காக கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். எதற்காக கொடுத்தாரா? நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய, பக்தி வைராக்கியம் உள்ளவளாகும்படி. அல்லேலூயா. எதை செய்யும்படியாக? நற்கிரியைகளை, குட் திங் செய்யும்படியாக, பக்தி வைராக்கியம். அதுதான் நான் இங்கே அந்த ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 31 நினைக்கிறேன். எல்லாவற்றையும் நமக்காக அருளினவர் தம்முடைய சொந்த குமாரனை அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. வாயை திறந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட எப்பொழுது என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். சம்டைம் அது ஒரு நாளில் கிடைக்கும், ஒரு மாதத்தில் கிடைக்கும், ஒரு வருஷத்தில் கிடைக்கும், சில நேரங்களில் 10 வருஷம் பொறுத்து கூட கிடைக்கும். ஜெபம் எவைகளை நீங்கள் கேட்கிற விடாமுயற்சியுடன் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, தருவார். கேட்கிற எவனும் வேதம் சொல்லுகிறது பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். அல்லேலூயா. ஆமாம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் அங்கே 3-4 வாசிக்கும் போது வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். போதும்.
எப்படிப்பட்ட நன்மையும் ஆசீர்வாதமா? அதாவது என்ன? புதையலா. இது சாத்தியமா இந்த வசனம்? சம்டைம் நம்ம பைபிளை வாசிக்கும் போது சில வசனங்கள் இது சாத்தியமா? சின்ன சின்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் எடுத்து நமக்குரியதாய் மாற்றுவோம். சில நேரங்களிலே பெரிய வசனம் பெரிய வார்த்தை இருந்தால் என்ன பண்ண மாட்டான், ஏன்பா புதையலெல்லாம் நமக்கு கிடைக்குமாப்பா? எவனோ கர்நாடகாவில் ஒரு மந்திரக்காரன் சொன்னானா, உனக்கு புதையல் கிடைக்கணும்னா கோழி கொஞ்சம் முழுங்கடான்னு சொன்னானா. உயிரோடு உள்ள கோழி கொஞ்சம் முழுங்கி மேலே போயிட்டான். இப்பத்து நியூஸ், போன வாரம் நியூஸ். புதையலுக்காக பிள்ளைகளை பலி கொடுக்கிற மூட நம்பிக்கை உள்ள நாடு இன்னும் இந்தியா இருக்கத்தான் செய்கிறது. இங்கே சொல்லுகிறது என்னன்னா, புதையலை உனக்கு கொடுப்பேன். அதனால் என்ன புதையலாம்? ஆண்டவர் நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாம் வெண்கலத்தில் தான் பெட்டி செஞ்சு இரும்பில் தாழ்பால் போட்டு இரும்பில் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஜனங்களை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா? 50 லட்ச ரூபாய் 60 லட்ச ரூபாய்க்கு வீடை வாங்குவாங்க, 80 ரூபாய்க்கு பூட்டை போடுவாங்க. அந்த பூட்டை கூட கடையில் இன்னும் சீப்பாக கிடைக்குமா, இன்னும் சீப்பாக கிடைக்குமா, இன்னும் சீப்பாக கிடைக்குமான்னு எவ்வளோத்துக்கு எவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த பூட்டை 50 லட்ச ரூபா வீட்டை 40 ரூபா 60 ரூபா பூட்டை போட்டு போயிடுவாங்க. திருடன் வந்து மேலே ஒரே ஒரு உளியை வச்சு ஒரு தட்டு தண்ணோம் பாயான்னு திறந்துக்குது, முடிஞ்சு போச்சு. அது குளோப் பூட்டு வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் வாங்கினேன், 800 ரூபா ஒரு பூட்டு. சின்ன பூட்டு 600, பெரிய பூட்டு 800 ரூபா. 10 சாவியில் ஒரு சாவி அதில் போட்டால் அந்த பூட்டு கூட திறந்துக்குது. அப்புறம் தான் சொன்னாங்க 7 லீவர் பூட்டு வாங்குங்க, அதுதான் திறக்க கஷ்டம். இப்போ அந்த பூட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த பூட்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்கிற பூட்டை அவரால் தான் உடைக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பால முறிக்கிறாராம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம் தங்க பூமிக்கு அடியில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் கேஜிஎஃப்க்கு ட்ராவல் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு அந்த கேஜிஎஃப்ன்ற ஊர் தெரியும்? கோலார் தங்கவயல். ஓகே, ஒரு ஐயா இருக்கிறார், அது போதும். 15 வருஷம் நான் ட்ராவல் பண்ணுறேன். மாதம் தவறாமல் 3வது வாரமோ 2வது வாரமோ அங்கே 2 சபையை தவிர மீதி எல்லா சபைகளும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த பகுதியெல்லாம் நான் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அங்கே தங்கம் பூமிக்கடியில் என்ன நடக்கிறது? பூத்து கிடக்கிறது. அது வைரமாக மாறி இருக்கிறது. ஒரு 20 வருடத்துக்கு முன்பதாக அரசியலுடைய பிரச்சனையால் அதை என்ன பண்ணிட்டாங்க? அதை மூடிட்டாங்க அந்த கென்னியை. இன்னும் தங்கம் வைரமாய் மாறி அவ்வளோ இருக்கிறது பூமிக்கடியில். அந்த கேஜிஎஃப்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாட்டு ஒன்று வந்து சித்தியமாக 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு. 7,000 ரூபாய்க்கு மேலேங்க. அந்த தங்கத்தை போய் பூமியினுடைய ஆழத்தில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிரை பணைய வைக்கணும். அங்கே கேஜிஎஃப்ல மீனெல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? உள்ளே போனால் பணம் இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு. ஜவஹர்லால் நேரு சொன்னாராம், எங்கள் இந்தியாவில் நிறைய தங்கம் இருக்குது ஐயா. எங்கே இருக்குது? வாங்க கொண்டு போய் கேஜிஎஃப்ல கோலார் தங்கவயல் பங்கார்பேட் என்று சொல்லுகிற, பங்காருனா தங்கன்னு அர்த்தம். அந்த பங்கார்பேட் என்று சொல்லுகிற அந்த பூமிக்கடியில் இருக்கிற தங்கங்களை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் வெளிநாட்டவர் போதுமான அளவுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? கடன் கொடுத்தாங்களாம். இந்தியாவிலே முதல் கரண்ட் எங்கே வந்ததுன்னா அந்த கேஜிஎஃப்ல தான் வந்தது. இந்தியாவிலே முதல் ட்ரெயின் எங்கே வந்ததுன்னா அந்த கேஜிஎஃப்ல தான் வந்தது. இந்தியாவிலே முதல் அதிக சீசன் டிக்கெட் எங்கன்னா அந்த கேஜிஎஃப் தான் சீசன் டிக்கெட். இவ்வளவு வரலாறு அங்கே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்கே தங்கம் பூமிக்கடியில் இருக்கிறதை வெளியே கொண்டு வந்து, அது வெளியே கொண்டு வரும்போது ஆசீர்வாதமாக இருக்கிறது போல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக எப்பேற்பட்ட வெண்கலமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட இரும்பு தாழ்பாலாக இருக்கட்டும், அவைகளை முறித்து உங்களுக்கு இந்த நாளிலே நன்மையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்து, நீங்கள் சிறியதாக இருந்தாலும் உங்களை பெரிய நபராய் மாற்றுவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஐயா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் ஆண்டவரே ஒரு வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செழிப்பாய் இருக்கத்தக்கதாக, எங்களை அநேகர் சிறியவர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களை பெரிய நபராய் நீர் மாற்றுகிறவராக இருக்கிறதற்காகவும் எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்பா.
இந்த வார்த்தையின் பிரகாரமே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களை நடத்துங்க. இந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். வாலிப